அஸ்மத்குருபியோ நமக. திருமிழி ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி என்ற ஆச்சரியமான கிரந்த பிரபந்தம். அதில் இன்னைக்கு 65வது ஸ்லோகம். போன 64வது பாசுரத்தில் நீங்கள் அவனுடைய திருவடிகளில் மலர்கள் கொண்டு தூவி ஏத்துவீர், ஸ்துதி பண்ணுவீர் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணார். நம்முடைய ஜென்ம பரம்பரைகளை அறுக்கவல்ல திருநாமங்கள் வாய்த்தவன் அவன். இவனை குறித்து மலர் என்று பெயர் பெற்றவைகளையெல்லாம் வழங்கி வணங்கி துதி செய்வீர். அந்த புருஷோத்தமனுடைய நாமங்களை வாயாரச் சொல்லி துதிப்பதுதான் நமக்கு உபாயம், நமக்கு தகுதி. சூது என்றார். சொல்லானை சொல்லுவதே சூது. அந்த புருஷோத்தமனுடைய சொல்லானை, அவனுடைய நாமங்களை வாயாரச் சொல்லுவதே தகுதி, உபாயம், வழி என்று தெரிவித்தவர் இந்த பாசுரத்தில் 65வது பாசுரத்தில் சொல்லுவதே சூது என்று பிறருக்கு உபதேசித்ததை தாம் அனுஷ்டித்தபடியையும் அதனால் தாம் பெறவிருக்கும் பலனையும் பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்தில். சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன், சொன்மாலை மாதாய மாலவனை மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்து இருப்பேற்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லீர் இடம். இவ்வளோ அழகா அதை சொல்றார். அதாவது சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன், சொல்லுவதே சூது என்று பிறருக்கு உபதேசித்த நான் அதை அனுஷ்டித்தேன். பிராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச். அதனால் தான் பெற இருக்கும் நலனையும் ஆழ்வார் பேசுகிறார். அழகே ஒரு வடிவம் எடுத்தாற்போல், அழகே ஒரு உருவம் எடுத்தாற்போல் இருப்பவன் இந்த அழகன் ஸ்ரீமன் நாராயணன். அடியாரிடம் பிரேமம் உடையவன், பிரீத்தி உடையவன், அன்புடையவன். அந்த திருமாலை குறித்து இந்த பிரபந்தங்களை சக்தியுள்ள வரையில் ஓதிக்கொண்டிருக்கும் எனக்கு ஸ்ரீ வைகுண்டத்தில் இடமில்லையோ சொல்லுங்கள். இதுவே நமக்கு தகுந்த உபாயம் என்று என்னுடைய மனத்தில் நான் உறுதி கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார் சுவாமி இந்த பாசுரத்தில். அதாவது சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. நாராயண சப்தத்தை மட்டும் சங்கீர்த்தனம் செய்த அளவில் சம்சார துன்பம் நீங்கி மோட்ச சுகத்தை அடைகின்றனர் என்று சொல்லப்படுவதென்றோ. அதனால் அவனை சொல்லுவதே ஜீவர்களான நமக்கு தகுந்தது என்றவர். சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன், செய்ய தகுந்த காரியத்தை என் மனத்தில் நான் மனனம் செய்தேன், எண்ணினேன். நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். பெரிய திருவந்தாதில் 53வது பாசுரத்தில் நம்மாழ்வார் தெரிவித்தபடி நினைப்பதற்கு கூட பேரின்பமாயிருக்கும் விஷயமாகையாலே இதையே என் நெஞ்சில் மனோரதித்தேன். அதை சொல்லி சொல்லி அனுபவிக்கிறேன். மனத்தால் அதை நினைக்கும் போதே அவ்வளவு இன்பம் பயக்கிறது. அது என்ன அப்படின்னா, சொல்மாலை வல்லவா சிந்தித்து, சர்வேஸ்வரனை சொல்லும் பிரபந்தங்களை முடிந்தவரையில் சிந்தித்து அனுசந்திப்பது என்பது. விஷயம் என்ன அப்படின்னா, மாதாய. ஏன் அப்படி எவ்வளவு அனுசந்திக்கும் போது ஏன் இவ்வளவு இன்பமா இருக்கு அப்படின்னா, மாதாய அழகே வடிவெடுத்தது போன்ற விஷயம். மாது அப்படின்னா அழகு, வெளி அழகு மட்டும் அல்ல, உள்ளத்தில் உளும் அழகு. அவனுடைய உள்ளமும் அழகு, அவனுடைய காருண்யம், அன்பு, பிரீத்தி, பிரேமம், நம் மேல வச்சிருக்கும் வாத்சல்யம், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன். வெளி அழகும் உண்டு, உள்ளழகும் உண்டு. வெளி அழகு இருந்து உள்ளத்தில் கொடியவனாயிருப்பனோன்னா இல்லை, மாலவனை, அன்பே உருவானவன். இந்த அழகுக்கும் அன்புக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா, மாதவனை. அவன் லக்ஷ்மிநாதன், ஸ்ரீயப்பதி, மா லக்ஷ்மி, தவன் நாதன். இவளுடைய சம்பந்தமே இவனை அழகனாகவும் அன்பனாகவும் ஆக்குகிறது என்று தெரிவிப்பது. யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு. இந்த திருமாலை சொல்லும் மாலைகளை, பிரபந்தத்தை ஏதேனும் ஒரு விதத்தில் இயன்ற வரையில் நினைத்திருக்கும் எனக்கு, நமக்கு வைகுந்தத்தில் இல்லையோ சொல்லீர் இடம். வைகுந்தத்தில் இடம் இல்லையோ நீங்களே சொல்லுங்கள். இப்படி சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்தில் இல்லையோ இடம்.
விஷ்ணு புராணம் சொல்றது, ஆயாச ஸ்மரணே கோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம். இந்த பரமனை விஷ்ணுவை நினைப்பதில் என்ன சிரமம் இருக்கு? நினைத்த மாத்திரத்தில் நன்மை அளிப்பவன் அவன் என்று சொல்லப்படும் சௌலபியத்தை உடையவன் அவன். வாத்சல்யம், காருண்யத்தை உடையவன் அவன். அவனை அடைய நினைவுக்கு மேல், அவனை நினைப்பதற்கு மேல் வேறொன்று வேண்டுமோ? மாதாய, தாய் போல பரிவு கொண்டவன். மாலவன், மாயவன், ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடையவன், மாதவன். அப்படி ஸ்ரீயப்பதியை நினைக்கும் போது, நினைத்து அனுசந்திக்கும் போது, இந்த பிரபந்தங்களை சேவிக்கும் போது, வைகுந்தத்தில் இல்லையோ இடம்? அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.